வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக நான் வினோதினி கிருபா. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் ஐஜேகேவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டி, எந்த சின்னத்தில் போட்டி என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்புக்கு பின் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. முதற்கட்டமாக 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடுகிறார். கேப்பனஹள்ளி தொகுதியில் KP முனுசாமி, திண்டுக்கல் தொகுதியில் சீனிவாசன் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு. தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளும் திமுகவின் தொகுதிகள்தான். 175 தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் களம் காணுகிறது. 234 தொகுதிகளிலும் MK ஸ்டாலின் தான் நிற்கிறேன் என்கிற உணர்வுடன் வேலை செய்ய வேண்டும். திமுகவினருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மடல். மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். இந்தியாவுக்கு ஏற்படும் இழப்புகள் குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல். மாம்பழ சின்னம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாசு தொடுத்த வழக்கு. அன்புமணி நாளைக்குள் விளக்க விண்ணப்பம் ஒப்படைக்க வேண்டும். சென்னை உரிமையியல் நீதிமன்றம் கட்டளை. மைய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் எதிரொலி. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிப்பு. பெட்ரோல், டீசல் விலை 2 மடங்கு மிகுதியாகியுள்ளதால் பிலிப்பைன்ஸ் அரசு நடவடிக்கை. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் ஐஜேகேவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், எந்த தொகுதியில் போட்டி, எந்த சின்னத்தில் போட்டி என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். 2026 ஆட்சி அமைக்க இருக்கிற எடப்பாடியார் அவர்களை வாழ்த்த வந்தோம். எங்களுக்கு 2 தொகுதி கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அது எது என்பதை இன்னைக்கு அங்க போய் எங்க 2 மணிக்கு அதை அறிவிப்பாங்க. எண்ணிக்கை 2 எண்ணிக்கை உறுதியாயிடுச்சு. அது என்னங்கிறது எங்க 2 மணிக்கு அங்க அதான் சொல்றேனே, 2 மணிக்கு அதை சொல்லுவாங்க. அதை 2 நம்பர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. 2 தொகுதி அவ்வளவுதான். தெளிவாகல. முதற்கட்டமாக 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டுள்ளது. அதிமுக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்பனஹள்ளி தொகுதியில் KP முனுசாமியும், திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசனும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நத்தம் தொகுதியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் விஸ்வநாதனும், தொண்டாமுத்தூர் தொகுதியில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வேலுமணியும் போட்டியிட உள்ளதாக அதிமுக அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி குமாரபாளையம் தொகுதியிலும், ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலம் தொகுதியில் அதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சண்முகம், மதுரை மேற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு என முதற்கட்டமாக 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டுள்ளது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் திமுக மற்றும் அதன் சின்னத்தில் போட்டியிடும் கூட்டணி வேட்பாளர்கள் இணைந்து 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் களம் காண உள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தோழமை தொடர்வோம், களத்தினில் வெல்வோம் என்கின்ற தலைப்பில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கட்சியினருக்கு எழுதியுள்ள மடலில் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தொகுதி பங்கீடும் விருப்ப மனு அளித்தவர்களுடனான நேர்காணலும் நிறைவு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் மூலம் மக்களாட்சி முறையில் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், திமுக தலைமையிலான கூட்டணி சமூக நீதி, சமத்துவம், மாநில உரிமை ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் உறுதியாக நிற்கிறது எனவும், வதந்திகளை
சவால்களை புறக்கணித்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் 16,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் நேர்காணல் நடைபெற்றதாகவும் 234 தொகுதிகளிலும் ஒரே மனநிலையுடன் செயல்பட்டு வெற்றியை இலக்காக கொண்டு உழைக்க வேண்டும் என கூட்டணி கட்சியினருக்கு அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் கூட்டணி கட்சியினர் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஆட்சி தொடர்ந்திடவும் இந்தியாவின் மக்களாட்சியை காத்திடவும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்காக வெற்றி களத்தில் தோழமை கட்சிகளுடன் இணைந்து நின்று விரைந்து பணியாற்றுவீர் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு ஆசிய நிலைமைகள், அதனால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. வளைகுடா பகுதியில் ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே நடந்து வரும் போர் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. தங்களை தாக்கி வரும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு தொடர்ந்து மறுபடி கொடுத்து வரும் ஈரான் மறுபுறம் ஹார்முஸ் நீரிணையையும் மூடி வைத்து இருக்கிறது. இதனால் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் எரியாற்றல் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகின்றன. இந்த நிலையில் இந்தியாவில் போர் இடர்பாடுகளை எதிர்கொள்ள அரசு பல்வேறு நிலைகளில் ஆயத்தமாகி வருகிறது. மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலைமை, அதனால் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள், இதிலிருந்து மீள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ள நடுவண் அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது. இதுகுறித்த அழைப்பு நேற்று விடுக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மாலை 5 மணிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சி சார்பிலும் 2 பேர் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இதில் பங்கேற்கவில்லை. ஆனால் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மையக்கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் எதிரொலியாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மையக்கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டு கச்சா எண்ணெய் வழித்தடம் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் பெறப்படும் 98 விழுக்காடு கச்சா எண்ணெய் ஹார்முஸ் நீரிணை வழியாக கொண்டு செல்லப்பட்டு வந்ததால் அந்த நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. வண்டி பயன்பாட்டுக்கான பெட்ரோல் 70 முதல் 100 பெசோ வரையும், டீசல் 70 முதல் 115 பெசோ வரையிலும் விற்பனையாகி வரும் நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு உச்சத்தை எட்டியுள்ளது. இதன் காரணமாக பிலிப்பைன்ஸில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு உள்ளது. எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மையக்கிழக்கு நாடுகளின் போர் பதற்றத்தால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தற்போது நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் மோடி அரசின் வெளியுறவு கொள்கை தோல்வியடைந்து விட்டதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடுவண் அரசின் தவறான வெளியுறவு கொள்கையே இந்த தட்டுப்பாட்டுக்கு காரணம் என போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். பிரதமர் மோடியின் வெளியுறவு கொள்கை தோல்வியடைந்து விட்டது. இதன் விளைவாக சாதாரண மக்கள் இன்று பட்டினியால் வாடுகின்றனர் என கார்கே குற்றம் சாட்டினார். ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் இந்தியா முன்கூட்டியே மாற்றுத் திட்டங்களை தீட்டாதது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு தவறு என எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாம்பழம் சின்னம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாசு தொடுத்த வழக்கில் அன்புமணி நாளைக்குள் விளக்கு விண்ணப்பம் ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. பாமகவின் சின்னம், கொடி, பெயர் உள்ளிட்டவற்றை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க கோரி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்குக்கு அன்புமணி தரப்பு தடையாணை பெற்ற நிலையில் ராமதாசு உச்சநீதிமன்றத்தை அணுகி வழக்கை விசாரணைக்கு எடுக்கும்படி விண்ணப்பம் அளித்தார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் ராமதாசு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக வழிகாட்டி வழக்கை 3 நாட்களில் விசாரணை செய்து தீர்ப்பளிக்க உரிமையியல் நீதிமன்றத்துக்கு ஆணையிடப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தர்ம பிரபு தலைமையில் விசாரணைக்கு வந்த நிலையில் அன்புமணி தரப்பில் விடையளிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அன்புமணி நாளைக்குள் விடை விண்ணப்பம் தாக்கல் செய்யும்படி ஆணையிட்டு வழக்கு விசாரணையை நாளை ஒத்திவைத்தார். அமெரிக்காவை காப்பாற்றிக் கொள்ளும்படி அமெரிக்க தலைவர் டிரம்புக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் 1 மாதத்தை நெருங்கியுள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் செல்வதற்கு ஈரான் தடை விதித்து வருவதால் உலகம் முழுவதும் எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 5 நாட்கள் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என அமெரிக்க தலைவர் டிரம்ப் ஈரானுக்கு காலக்கெடு நிர்ணயித்திருந்தார்.
இந்த நிலையில் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கான காலக்கெடு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என ட்ரம்புக்கு ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஈரானின் புதிய போர்ப்படை ஆலோசகர், அமெரிக்காவை பாதுகாப்பதற்கான காலக்கெடு நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவும், நீங்கள் ஈரானின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தினால் தங்களுடைய பதில் தாக்குதல் கண்ணுக்கு கண் என்பது போல் இருக்காது, கண்ணுக்கு தலை என்பது போல் இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவை முடக்கி வளைகுடாவில் மூழ்கடிப்போம் எனவும், இதிலிருந்து அமெரிக்காவை மீட்பதற்கு அதிக நேரம் இல்லை எனவும் ஈரானின் புதிய போர்ப்படை ஆலோசகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா இலங்கை இடையே எரியாற்றல் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் குறித்து இலங்கை தலைவர் அனுரகுமார திசநாயக்கவுடன் மீளாய்வு மேற்கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருவதும், ஈரான், இஸ்ரேல் மற்றும் மையக்கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க போர்ப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதால் மேற்காசிய நாடுகளில் பெரும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் இந்த போர்ச்சூழல் தொடர்பாக இலங்கை தலைவர் அனுரகுமார திசநாயக்கவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசினார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இலங்கை தலைவர் அனுரகுமார திசநாயக்கவுடன் மேற்காசியாவில் மேலெழுந்துள்ள சூழ்நிலை தொடர்பாகவும், உலகளாவிய எரியாற்றல் துறை பாதுகாப்பிற்கு இழப்புகள் ஏற்படுத்தும் இடையூறுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையே எரியாற்றல் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்ட முதன்மை முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்தும் மீளாய்வு செய்ததாகவும், மிகவும் நெருங்கிய மற்றும் நம்பகமான பங்காளராக பொதுவான இடர்பாடுகளை எதிர்கொள்வதில் நெருக்கமாக ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களை வைத்திருக்கப் போவது இல்லை என ஈரானும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என ஈரான் மறுப்பு தெரிவித்தது. அதேவேளையில் பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. இந்த நிலையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தாங்கள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும், உலகிலேயே மிகப்பெரிய மின்சாரம் உற்பத்தி நிலையங்களில் ஒன்றை துல்லியமாக தாக்கும் வாய்ப்பு தங்களிடம் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்பதால் அதை நிறுத்தி வைத்துள்ளோம் எனவும் கூறினார். அணு ஆயுதங்களை வைத்திருக்கப் போவது இல்லை என ஈரானும் ஒப்புதல் தெரிவித்துள்ளதால் ஈரானுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றுள்ளோம் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் இன்று பரப்புரையை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. தேர்தலில் புதிதாக களம் காண இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட உள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் வடசென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக கொடுங்கையூரை அடுத்த கண்ணதாசன் நகரில் விஜய் தங்கியிருந்து பரப்புரை மேற்கொள்வதற்காக பங்களா ஒன்று விலைக்கு வாங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் இன்று பரப்புரையை தொடங்க இருப்பதாகவும், 2 நாட்கள் பரப்புரை மேற்கொள்ளும் அவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று பொதுமக்கள் இடையே வாக்கு சேகரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குஜராத் மாநில அரசு பொது சிவில் சட்ட முன்வரைவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ளது. நாட்டின் அனைத்து மத, மொழி, இன மக்களுக்கும் ஒரே மாதிரியான பொதுவான உரிமைகளை வழங்கும் விதத்தில் பொது சிவில் சட்டம் ஒன்றை இயற்றுவதை நடுவண் அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்கிடையே நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் உத்தரகாண்டை தொடர்ந்து குஜராத் மாநில அரசு பொது சிவில் சட்ட முன்வரைவை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் திருமணம், விவாகரத்து, வாரிசு உரிமை மற்றும் லிவ்-இன் உறவுகள் ஆகியவற்றுக்கு மதம் கடந்து பொதுவான விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன எனவும், இந்த சட்டம் பழங்குடியினருக்கு பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து வேல்முருகன் விலகியது பாராட்டுக்குரியது என கூறியுள்ள சீமான், பொதுமக்கள் இலவசங்களை பார்க்காமல் எதிர்காலத்தை நினைத்து வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வேல்முருகன் வந்து கூட்டணியில இருந்து வெளியே இருக்காரு. அவர் இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு இப்ப வெளியே வந்திருக்காரு. அவரோட பேச்சு எப்படி எடுப்படும்? அவரோட அரசியல் இது என்ன மாதிரி இருக்கு? முன்னெடுப்பு இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நாங்க ஒரே ரத்தம், ஒரே சொந்தங்கள். இதுல வந்து அவர் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு. அதுல போய் நான் என்ன கருத்து சொல்றது? அதுல ஒன்றும் கருத்து இல்லை. அவரு சொல்றது இப்பவாது சொல்றாருன்னு நீங்க பெருமைப்படுங்க. இப்பவாது அந்த குற்றச்சாட்டை
இவர்களை அடுத்த முறை தேர்வு செஞ்சிடாதீங்க அப்படின்னாவது எச்சரிக்கிறார்ல. அதுக்கு நீங்க மைல்ஸ் தானே அடையணும், மைல்ஸ் தானே அடையணும். ஒரு சீட்டுக்காக சரணடைஞ்சு ஆமான்னு சொல்லி சைத்து போகாம வெளியில வந்து அடுத்த முறை தேர்வு செஞ்சிடாதீங்க இவங்களை எச்சரிக்கிறார்ல, அதுக்கு பாராட்டுங்க. சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கை நாள்தோறும் விசாரித்து விரைந்து முடிக்க வேண்டும் என சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அண்ணாநகர் அனைத்து மகளிர் போலீசார் தாக்கியது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இதேபோல தீங்குற்ற தங்களுக்கு இழப்பீடு வழங்க கோரியும் தொடர்புடைய காவல்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிறுமியின் தாய் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குகள் நீதிபதிகள் வேல்முருகன், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் புலன் விசாரணையும் வழக்கு விசாரணையும் போக்சோ சட்ட விதிகளை பின்பற்றி நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஆணையிட்டனர். மேலும் சிறுமியின் அடையாளத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அலுவலர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை பாரபட்சமற்ற முறையில் விசாரிக்க வேண்டும் எனவும் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கை தினம்தோறும் விசாரித்து விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்துக்கு ஆணையிட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து தீங்குற்ற சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடு வழங்க ஆணையிட்டுள்ள நீதிபதிகள் காவல்துறை அலுவலர்களுக்கு எதிரான துறை ரீதியான நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு ஆணையிட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் யுகேஜி மாணவி பள்ளி வளாகத்தில் ஏற்பட்ட நேர்ச்சியில் உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் 17 மணி நேரத்துக்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புளியங்குடி பகுதியில் நேற்று மாலை பள்ளி வளாகத்தில் ஏற்பட்ட நேர்ச்சியில் யுகேஜி மாணவி உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் குழந்தை உயிரிழப்பு தொடர்பாக முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக சிறைப்பிடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களிடம் காவல்துறையினர் மற்றும் பள்ளி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டப்படாததால் மறியல் போராட்டம் 17 மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்து வருகிறது. இதனிடையே காவல்துறையினர் 5க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த உழவர்கள் சின்ன வெங்காயம் உள்ளிட்டவற்றுக்கு மானியம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆத்தூர் வட்டத்துக்கு உட்பட்ட சித்தரேவு, ஐயம்பாளையம், நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி, வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் மிகுதியான அளவு வேளாண்மை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சின்ன வெங்காயத்தின் வரத்து மிகுதியாகி விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 ஏக்கருக்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை செலவினம் செய்யப்பட்டு தற்போது சின்ன வெங்காயத்தின் விலை 20 ரூபாய்க்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாக உழவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதேபோல் தக்காளி உள்ளிட்ட அனைத்து வகை பயிர்களின் விலையும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் தங்களுக்கு உரிய மானியம் வழங்க வேண்டும் என உழவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் முறைகேடு தொடர்பான வழக்குகளின் இறுதி விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் ஏப்ரல் 7ஆம் நாளுக்கு தள்ளி வைத்துள்ளது. தமிழ்நாட்டில் 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் இதனை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க ஆணையிடக் கோரியும் அதிமுக வழக்கறிஞர் அணி துணைச் செயலாளர் சரவணன் மற்றும் அறப்போர் இயக்கம் சார்பில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டெண்டரில் பங்கேற்ற நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விலையை குறைத்ததன் மூலம் அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறுவது ஆவணமற்றது எனவும் டான்ஜெட் கோ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது வழக்கு தொடர்பாக முழுமையான விசாரணை இன்றியமையாதது எனவும் இதனை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் அறப்போர் இயக்கம் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. கையூட்டு ஒழிப்புத்துறை, மின் வாரியத்துக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளதால் அது குறித்து அரசிடம் விளக்கங்கள் பெற அவகாசம் வழங்க வேண்டும் என மின் வாரியம் மற்றும் கையூட்டு ஒழிப்புத்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்குகளின் இறுதி விசாரணையை ஏப்ரல் 7ஆம் நாளுக்கு தள்ளி வைத்தனர். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை வேந்தரின் 4 மணி செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.